ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் தண்டகாரண்யத்துக்குள்ளே செல்கிறார்கள். போவதன் முக்கிய நோக்கமே என்னன்னா, அங்கே உள்ள ரிஷிகளை அடிபணிய வேண்டும். அதுல முதல்ல ஷரபங்கர் என்ற முனிவர் தண்டகாரண்யத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அந்த ஷரபங்கருடைய ஆசிரமத்துக்கு ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் எழுந்தருள ரொம்ப வயதான முனிவர் ஷரபங்கர் அவர் மூவரையும் வரவேற்றாராம். வரவேற்ற பின் ராமனை பார்த்து சொல்கிறார், ராமா, இதானீம் இந்திரோ மாம் சபரிஜன ஆகைத்திய பரமம். ராமா, சற்று நேரம் முன்னாடி தான் இந்திரன் இங்கே என்னை தேடி வந்தான். ஷரபங்கர் ராமன்ட்ட சொல்றார், இந்திரன் என்னை தேடி வந்தான், இந்த ஆசிரமத்துக்கு வந்தான். ஏன் வந்தான்னா, முனே யாகி பிராமம் சதனம் இதிதம் சாவதம் அகம். அதாவது அவன் என்னிடம் வந்து, ரிஷியே, நீங்க நிறைய தபஸ் பண்ணிட்டீங்க, அதனால பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். அதனால என்னோடு வாருங்கள், பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு நானே வழித்துணையாக இருந்து உங்கள் தவத்தின் பலனாக பிரம்மாவின் சத்தியலோகமே கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு ஷரபங்கர் சொன்னாராம், ஆனா ராமா, நான் அவனிடம் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? அவதமகம் அமும் ராமம் திருட்வா இதி. இல்லை இந்திரா, இப்போது என்னால் அந்த பிரம்மாவின் லோகத்துக்கு வர முடியாது. ஏன்னா தன்னுடைய ஞான திருஷ்டியால தன் ஆசிரமத்தை நோக்கி தண்டகாரண்யத்துக்கு ராமன் வருவதை உணர்ந்து விட்டாராம் ஷரபங்கர். அதனால இந்திரன்ட்ட சொன்னாராம், இல்லை இந்திரா, என்னை நோக்கி ராமன் வந்து கொண்டிருக்கிறான். ராமன் நம்மளை தேடி வரும்போது அவனுடைய தரிசனத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை விட்டுட்டு யாராவது இந்திரலோகத்துக்கோ அல்லது பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கோ செல்வார்களா? எனக்கு ராம தரிசனம் தான் முக்கியம். ராம தரிசனம் இல்லாமல் எங்கும் வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு வந்த இந்திரனை திருப்பி விட்டுட்டாராம். அதை ஷரபங்கர் சொல்ல, அனக ஷரபங்கஸ்ய வச்சசா, அந்த தூய மனம் படைத்த தூய பக்தி நிறைந்தவரான ராமனுடைய தரிசனத்துக்காக காத்திருந்தவரான அந்த ஷரபங்கருடைய வார்த்தையை கேட்டாயே ராமா. கேட்டபோது முகே ஜாத்தம் மந்தம் ஸ்மிதம், அப்போது உன் முகத்திலே ஒரு அழகான புன்னகை தோன்றியதே ராமா. அதைத்தான் வடுவூரிலும் நீ காட்டுகிறாய். அவதுதே ஸ்ரீ ரகுபதே, இந்த புன்னகை அடியோங்கள் அத்தனை பேரையும் காத்தருளட்டும்னு பிரார்த்திக்கிறார்.